ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையில அவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வாசனத்தை வாசிக்கும் போது, இங்கு ஆசா இப்படியாய் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவர்களுக்காயிலும் பலனற்றவர்களுக்காயிலும் உதவு செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லுகிற வசனத்தை பார்க்க முடிகிறது. இந்த நாளில நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பலனற்றவர்களாய், உதவியற்றவர்களாய், எதையும் எதிர்பார்க்காத முடியாத சூழ்நிலைகளில நிற்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? ஆசாவை போல நாமும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் போது தேவன் நமக்கு விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். எந்த காரியத்திற்காக சோர்ந்து போய் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? ஒருவேளை இதுல எனக்கு பலன் இல்லையே, நோயற்று இருக்கிறேனே, குறைவுள்ளவனாய் இருக்கிறேனே, இந்த வருடத்துல முழு பகுதியை கடந்து விட்டேனே, ஆனாலும் இனி எனக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லையே என்று சோர்வோடு, வேதனையோடு, வியாதியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறீர்களா? அவர் எவருக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நாளில உங்களுக்கு உதவி செய்ய உங்க மத்தியில கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் ஆசாவை போல ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் போது ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி இந்த மாதத்துல ஒரு ஜெயத்திற்குள்ளதாக உங்களை கடந்து செல்ல வல்லவராய் இருக்கிறார். வேதனையோடு, பாரத்தோடு, கவலையோடு, கஷ்டங்களோடு இதிலிருந்து மீண்டு விட முடியாதா என்று சோர்ந்து போய் இந்த மாதத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க நோக்கி கொண்டு இருக்கிறீர்களா? நிச்சயமாய் விடுதலை செய்கிற தேவன், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் உங்க மத்தியில இருக்கிறார். உங்களை விடுதலை ஆக்குவார். ஒரு விஷயாய் நம்ம கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வேதத்தில் இந்த நாளில நாங்கள் பார்த்தது போல பலம் உள்ளவருக்காயிலும் பலனற்றவருக்காயிலும் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம் நாங்க பார்த்தோமப்பா. யார் யார் உதவியற்று இருக்கிறார்களோ, பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, கவலையோடு இருக்கிறார்களோ, ஆறுதலற்று இருக்கிறார்களோ, ஆண்டவரே தேய்ச்சுவீராக நாங்க செபிக்கிறோம். உதவி செய்ய கடந்து வருவீராக. என்னென்ன காரியத்துல உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அதுல ஒரு உதவி வரட்டும்னு நாங்க செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் உடைய சமூகத்துல மன்றாடுகிறார்கள் அல்லவா, நீங்க உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிங்க நாங்க செபிக்கிறோம். இந்த வருடம் முடிவதற்குள்ளதாக ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக நாங்க செபிக்கிறோம். நீங்க அப்படி செய்யுங்க. அவங்களை கனப்படுத்துங்க, உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க. உடைய கிருபையுள்ள கடத்துக்குள்ள, உதவி செய்கிற கடத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.